அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் போன வீடியோவில் ரெசிஸ்டர், அதனுடைய கலர் கோடு, அதை வச்சு அதனுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ரெசிஸ்டர் மதிப்பை எப்படி அறிந்து கொள்வது, ஒரு எல்இடி எரிய வைக்கணும்னா அதுக்கு நம்மகிட்ட எவ்வளோ வோல்ட் இருக்குது, அந்த எவ்வளோ வோல்ட் அந்த எல்இடி எடுக்கும், இப்போ இந்த எல்இடிக்கு நாம் கனெக்ட் பண்ண வேண்டிய அந்த ரெசிஸ்டருடைய மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்கு முதலாவது ஸ்டெப்பில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த எல்இடி அதனுடைய ஃபார்வர்டு வோல்டேஜ், அதுக்கு எவ்வளோ வோல்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அந்த எல்இடி எவ்வளவு கரண்ட்டு கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதை ஃபார்வர்டு கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் முதல்ல நமக்கு தெரியணும். இப்போ ஸ்டெப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்டெப் 1ல் ஃபார் 5mm எல்இடி, அதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிறோம். இந்த 5mm எல்இடிக்கு அதனுடைய ஃபார்வர்டு வோல்டேஜ் இது நமக்கு தெரியணும். அடுத்து ஐ ஃபார்வர்டு, அது எவ்வளவு கரண்ட் எடுக்கும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இதெல்லாம் நம்ம 5mm எல்இடிக்கு நம்ம டேட்டா ஷீட் பார்த்தா இதெல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ ஃபார்வர்டு வோல்டேஜுங்கிறது நமக்கு 3 வோல்ட் மேக்ஸிமம். அப்போ இதை நாம் சேஃபஸ்ட்டு இடத்துக்கு ஒரு 2.5 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வி ஃபார்வர்டு 5mm எல்இடிக்கு ஒரு 2.5 வோல்ட். அதனுடைய கரண்ட் எவ்வளவு, ஃபார்வர்டு கரண்ட் எவ்வளோ அப்படின்னா, இது நமக்கு டிபிக்கலாக 20 மில்லி ஆம்பியர் அப்படின்னு டேட்டா ஷீட்டில் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நாம் ஒரு 5 வோல்ட்டை சப்ளையாக வச்சு இதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த பிரெட் போர்டில் இங்கே உள்ள இந்த பவர் சப்ளை இதில் 5 வோல்ட்டு 4.99 5 வோல்ட் வருது. இந்த 5 வோல்ட் அந்த வயர் மூலமாக இந்த பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிரெட் போர்டில் இங்கே இது கிரவுண்ட் லைன், இது பாசிட்டிவ், 4.99 5 வோல்ட் வருது. இப்போ இந்த 5 வோல்ட்டை நாம் ஒரு எல்இடியில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த எல்இடியை கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த ரெசிஸ்டர், இது ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர். இப்போ இந்த எல்இடி எரியுது. இப்போ இந்த எல்இடி எரியும் போது நமக்கு இதனுடைய அந்த ஃபார்வர்டு வோல்டேஜ் எவ்வளோ எடுக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இங்கே அந்த எல்இடி லக்கில் செக் பண்ணோம்னா நமக்கு 2 வோல்ட் எடுத்துருக்கு. இப்போ இதனுடைய இப்போ இது எரியிற கண்டிஷன் நமக்கு நம்ம 2 வோல்ட் இது கொடுத்துருக்கோம். இப்போ இது வழியாக போகக்கூடிய கரண்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மல்டிமீட்டரில் இந்த மில்லி ஆம்பியர் இந்த ரேஞ்ச், இதை நம்ம ஆம்பியர் மீட்டர், அம்மீட்டர்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவில் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக இதுக்கு இந்த எல்இடி கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த கரண்ட்டை நாம் இதில் அளவீடு செய்யணும். இப்போ அம்மீட்டர் நம்ம ஒரு சர்க்யூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அம்மீட்டரை எப்போவுமே நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். இப்போ இதில் வரக்கூடிய வோல்டேஜ் நம்ம வோல்டேஜுக்கு அக்ராஸாக அப்படியே நம்ம வோல்ட் மீட்ரு அளக்கலாம். 5 வோல்ட்டு வருது. இப்போ வோல்ட் மீட்டர்னால் அப்படியே வோல்ட்டுக்கு அக்ராஸாக, அப்படியே ப்ளஸ் மைனஸ்க்கு அக்ராஸாக அப்படியே நம்ம அளந்து பார்க்கலாம். இப்போ வோல்ட்டு தெரியும். ஆனால் கரண்ட்டு கால்குலேட் பண்ணணும்னா எந்த லோடு அந்த கரண்ட் எடுக்குதோ அது வழியாக இந்த அம்மீட்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுற விதம், இப்போது இது ஒரு எல்இடி. இப்போ இந்த எல்இடியில் இங்கே நமக்கு ப்ளஸ் மைனஸ் ஒரு பேட்டரியோ அல்லது பவர் சப்ளை இருக்குது. இங்கே டிப்பிக்கலாக நாம் யூஸ் பண்ணுறது 5 வோல்ட் டிசி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நெகட்டிவை நேரடியாக இந்த எல்இடியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பாசிட்டிவை இந்த இடத்துல அம்மீட்டர் கனெக்ட் பண்ணி அம்மீட்டருடைய பாசிட்டிவில் இதை கொடுத்துட்டு இங்கே வரக்கூடிய இந்த நெகட்டிவ் லைன், இதில் பாசிட்டிவ் தான் உள்ளே என்ட்ராக இங்கே வரும். இதை எடுத்துகிட்டு போய் நாம் இங்கே இந்த எல்இடியினுடைய ஆன் ஓர்டரில் கொடுக்கணும். இப்போ நாம் இந்த எல்இடிக்கு 5 வோல்ட் டேரக்டாக கொடுக்க முடியாது, அதில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும். அதனால் இந்த இடத்துல அந்த ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிஸ்டரை இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம், இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம். அது இங்கே அஃபெக்ட் பண்ணாது. இந்த ரெசிஸ்டர் இங்கே இருந்தாலும் ஒரே வேல்யூ தான் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த அம்மீட்டர் கனெக்ட் பண்ணும்போது நம்ம சப்ளைலேருந்து அம்மீட்டர் கொடுத்துட்றோம். அம்மீட்டருடைய நெகட்டிவ் எடுத்து ரெசிஸ்டர் கொடுத்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் எல்இடி கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் இந்த அம்மீட்டரை எப்போவுமே லோடில் சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும்.
இப்போ இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் நம்ம பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வோல்ட் மீட்டரை இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் நேரடியாக இந்த இடத்துலையும் நம்ம வோல்ட் செக் பண்ணிக்கலாம். ஆனால் அம்மீட்டர் கரண்ட் செக் பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா ப்ளஸ்ஸில் இருந்து அம்மீட்டர் வழியாக வந்து எந்த டிராப்பிங் ரெசிஸ்டரோ அதன் வழியாக வந்து இந்த எல்இடியினுடைய ஆனோடுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்யூட் க்ளோஸ் ஆகணும். இப்படி தான் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணணும். இந்த எல்இடி வழியாக போகிற கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம பாசிட்டிவ்லேருந்து ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர் இந்த வேறு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்இடி ஆனோடு இங்கே இருக்குது, கேத்தோட கிரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த எல்இடியுடைய ஆனோடுக்கும் இந்த ரெசிஸ்டருக்கும் இடையில இந்த இடத்துல நாம் அம்மீட்டரை கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த மல்டிமீட்டரில் நான் அம்மீட்டரில் இந்த 20 மில்லி ஆம்பியர் இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டு 20 மில்லி ஆம்பியர் ரேஞ்ச் செலக்ட் பண்ணோம்னா இப்போது இந்த ரெசிஸ்டரில் பாசிட்டிவ் கொடுத்துட்டு இந்த அம்மீட்டருடைய அடுத்த லெக்கை இந்த எல்இடியில் டச் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு 13 மில்லி ஆம்பியர் இப்போ 13 மில்லி ஆம்பியர் எடுக்குது. இதுதான் ஃபார்வர்டு கரண்ட்டுன்னு சொல்கிறது, ஐஎஃப்ங்கிறது. இங்கே நம்ம பார்த்தது ஃபார்வர்டு வோல்டேஜ் டேட்டா ஷீட் படி 2.5 to 3. அது மாதிரி ஐஎஃப்ங்கிறது வந்து டிப்பிக்கலாக ஒரு 200 மில்லி ஆம்பியர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நமது கணக்கீட்டின்படி இப்போ நாம் பண்ண கணக்கீட்டின்படி விஎஃப்ங்கிறது வந்து 2 வோல்ட் இருந்தது. அது மாதிரி ஐஎஃப்ங்கிறது வந்து நமக்கு 13 மில்லி ஆம்பியர் இருந்தது. இப்போது இங்கே கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டருடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2க்கு விஎஃப்பும் ஐஎஃப்பும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ நமக்கு ரெசிஸ்டர் வேல்யூ வேணும். அதுக்கு நமக்கு ஓமின் விதி V = I × R. இந்த ஓமின் விதி பயன்படுத்தும் போது விங்கிறது வோல்ட்டில் வந்துடும், ஆறுங்கிறது ரெசிஸ்டர் இன் ஓம்ஸில் வரும். இந்த ஐங்கிறது எப்போவுமே நாம் ஆம்பியரில் தான் இங்கே பிரதியீடு செய்யணும். ஐ வந்து ஆம்பியரில் தான் இருக்கணும். நாம் இங்கே மில்லி ஆம்பியரில் எடுத்து வச்சுருக்கோம், இது ஆம்பியராக மாற்றிக்கணும். இப்போ ஓமின் விதி V = IRனா நமக்கு இந்த R தான் வேணும். அப்போது R = V/I அப்படி வந்துடும். இப்போ இங்கே விங்கிறது நம்மகிட்ட இருக்கிறது வந்து 5 வோல்ட்டு. அப்போ 5 வோல்ட்லேருந்து 2 வோல்ட் வரணும், நமக்கு எவ்வளவு ட்ராப் ஆகணும் அப்படிங்கிறத தான் இங்கே பண்ணணும். இங்கே வந்து 3 வோல்ட் குறையணும். நமக்கு சப்ளை வோல்டேஜ் வந்து 5 வோல்ட்டு, இங்கே வேணுங்கிறது 2 வோல்ட்டு. எவ்வளவு குறையணும், அந்த எவ்வளவு குறைக்கணும் அப்படிங்கிற வோல்ட் தான் இங்கே இருக்கணும். டிவைடட் பை ஐங்கிறது இந்த 13 மில்லி ஆம்பியர். இந்த 13 மில்லி ஆம்பியரை நம்ம ஆம்பியராக கன்வெர்ட் பண்ணணும். 3 இங்கே 13 × 10 பவர் இது மில்லி ஆம்பியர் இருக்கிறது ஆம்பியராக கன்வெர்ட் பண்ணால் -3 ஆம்பியர். 10⁻³ -3 இப்படி வரும். இப்போது இதை வந்து நம்ம நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம்னாக்கா 3 × 10³ அடுத்து கீழே 13 இருக்கும். இப்போது இது வந்து 10 × 10 × 10 1000. அப்போ 3ஆல் 1000 பிறக்கணும்னா 3000 மேலே வரும். டிவைடட் பை இங்கே 13 இருக்கும். இப்போ இதை நாம் கணக்கீடு செஞ்சோம்னா 230.7 இவ்வளவு ஓம்ஸ்னு வரும். இப்போ முதல் ஸ்டெப்பில் நாம் இதை எடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பில் ஓமின் விதிப்படி இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இவ்வளவு வேல்யூ வருது. ஆனால் 230 ஓம் அப்படிங்கிற ரெசிஸ்டர் நமக்கு அவைலபிலிட்டி இருக்காது. அப்போ கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டர் நம்ம தேர்வு செய்யணும். இதுக்கு எது தேர்வு செய்யலாம்னா இதுக்கு அடுத்த வேல்யூ 270 ஓம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த ரெசிஸ்டர் தான் நாம் பயன்படுத்தணும். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நாம் ரெசிஸ்டர் வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெசிஸ்டர் மதிப்பு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய அந்த பவர், அதற்கு இந்த ரெசிஸ்டருடைய அந்த வாட் அது வந்து எவ்வளவு அப்படிங்கிறதையும் நாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன ப்ராஜெக்டுகளில் நாம் பயன்படுத்தக்கூடிய ரெசிஸ்டர் இந்த ரெசிஸ்டர் இது வந்து 1/4 வாட் 1/4 வாட். இந்த ரெசிஸ்டர் கொஞ்சம் பவர் அதிகமாக ஹேண்டில் பண்ணும். இது வந்து 1 வாட் 1 வாட் ரெசிஸ்டர். இது வந்து 5 வாட் 47 ஓம் 5 வாட் ரெசிஸ்டர். மாதிரி இது வந்து
10 ஓம் 10 வாட் ரெசிஸ்டர். இந்த மாதிரி வாட்ஸ் கூட கூட இந்த ரெசிஸ்டருடைய இந்த சைஸ் வந்து பெருசாகும். ஏன்னா இது வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து அதிகம் அந்த வாட்ஸ். அப்போ நம்ம சர்க்யூட்டில் பயன்படுத்தக்கூடிய இதற்கு இந்த வாட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கு பவர் ஈக்குவல் டு நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரியே இங்கே வந்து அந்த எவ்வளோ வோல்ட்டு வந்து குறைக்கப்படணும், இதை வோல்ட்டு சப்ளை மைனஸ் வோல்ட்டு ஃபார்வர்டு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து எல்இடிக்கு தேவையான வோல்ட்டு. இங்கே வந்து நம்மகிட்ட எவ்வளோ சப்ளை வோல்டேஜ் இருக்குது. இப்போ நம்மகிட்ட 5 வோல்ட் இருக்குது. இந்த எல்இடிக்கு தேவையான நமக்கு 2 வோல்ட்னாக்கா 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணால் இங்கே 3 வரும். அப்படி தான் நம்ம ஏற்கனவே பண்ணோம். இன்ட்டு ஐ ஃபார்வர்டு. இப்போ இந்த ஐ ஃபார்வர்டுங்கிறது இங்கே நம்ம பார்த்து வச்சுருக்கோம். இந்த 13 இன்ட்டு 10⁻³ ஆம்பியர், இந்த ஆம்பியர் இதுதான் இந்த ஐ ஃபார்வர்டு. இப்போ இங்கே நமக்கு இந்த குறைக்கப்பட வேண்டிய வோல்டேஜ் எவ்வளவு, 3 வோல்ட்டு இன்ட்டு இந்த ஐ ஃபார்வர்டு இது. இப்போ 13 இன்ட்டு 10⁻³ இப்போ இதை வந்து கணக்கீடு செஞ்சோம்னா 3 இன்ட்டு இங்கே 1000னால் இது வந்து 3 டிஜிட் தாண்டி வரும் 0.013. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வர்றது வந்து வாட்ஸ். இது வாட்ஸ்னு வரும். இப்போ 3 9 1 3 3 0 0 இப்படி வந்திருக்கு. இவ்வளவு வாட்ஸ். இப்போ நம்ம கணக்கீடு செய்தபடி பவர் ஈக்குவல் டு 0.039 இவ்வளவு வாட்ஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லாம் வந்து 1/4 வாட்டு, 1/4 வாட்டு. இப்போ 1/4 வாட்னாக்கா இந்த மாதிரி நாம் பண்ணோம்னா 0.250 இவ்வளோ வாட்ஸ். ஸோ இது வந்து அதிகமான வேல்யூ. நாம் வந்து அதோட ரொம்ப கம்மியான 0.03 தான் அது கன்சியூம் பண்ணுது. அதனால் நம்ம இந்த மாதிரி 1/4 வாட் ரெசிஸ்டர் இதில் பயன்படுத்துகிறோம். இதுதான் அந்த ரெசிஸ்டருடைய அந்த வாட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓமின் விதி பயன்படுத்தும் போது ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணும்போது ரெசிஸ்டர் ஈக்குவல் டு V/I. இந்த I வந்து ஆம்பியரில் தான் இருக்கணும். இந்த வோல்டேஜ் இந்த Vங்கிறது எது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய வோல்டேஜ். இப்போ அந்த எல்இடிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வோல்டேஜ் 2 வோல்ட்டு அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி 12 - 2 = 10 வோல்ட்டு. ஸோ இந்த குறைக்கப்பட வேண்டிய வோல்ட்டு தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே 10 இதனுடைய அந்த மில்லி ஆம்பியர். இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து 20 மில்லி ஆம்பியர் அப்படின்னா இது ஆம்பியராக மாற்றணும். 10 இதில் 3 டிஜிட் இந்த பக்கம் வந்துடும் 0.02 வந்துடும் ஈக்குவல் டு. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 1000/2 ஈக்குவல் டு 500 ஓம். இப்போ இதுக்கு நாம் வந்து 560 ஓம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கணக்கீடுபடி இவ்வளோ ஓம் தேவைப்படுது. 500 ஓம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது, 560 கிடைக்கும். அப்போ R = 560 ஓம். எதுக்கு? 12 வோல்ட் சப்ளையை ஒரு எல்இடிக்கு நம்ம கொடுத்து எரிய வைக்கணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணணும். இப்போ ரெசிஸ்டருடைய கணக்கீடு அளவீடுகள் அதை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.